வணக்கம் பிரபுகளே, மீண்டும் மற்றொரு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தரப்பில் என்னோடு கலந்து கடமையாற்றும் நண்பர் தினேஷோடு உங்களை சந்திப்பது என்.டி. ஜெகன். இன்று வழமை போல் மாதத்தில் ஒரு தடவை பிரபலியமான கணக்கியல் நிபுணர்கள் அல்லது கணக்கியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லலாம், அக்கவுண்டன்ட்ஸ், ரெஜிஸ்டர்ட் ஆடிட்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் என்ற பெயர் பெற்ற எஸ்.என். பெரா நாதன் அண்ட் கோவினுடைய பொறுப்பாளராக திகழும். மாதாந்தம் ஒரு முறை வருகை தந்து வாரத்துக்கு வாரம் தேவையான கணக்கியல் ஆலோசனைகள், பொருளாதார ஆலோசனைகள், சேமிப்புகளுடைய முக்கியத்துவம், இதுபோன்று பல தேவைகளை எம்மோடு எமது வாழ்வியலோடு தேவையாக பின்னிப்பிணைந்த விடயங்களை தன்னுடைய அனுபவம் ஆளுமைக்கு ஏற்றவாறு எம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அந்த வகையில் இன்றும் மீண்டும் வருகை தந்திருக்கிறார். அந்த வகையில் இன்று கூடுதலாக வரியினுடைய முக்கியத்துவம், இந்த வரியை நாம் அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற அதே நேரம் இந்த வரியில் நாங்கள் வீண் விரயமாக்காமல் அதை நாங்கள் சேமிப்பதும், அதே நேரம் இன்று பலதரப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ்கள், அதாவது வியாபார வர்த்தக நடவடிக்கை நோக்கங்களுடன் ஆரம்பிக்கின்ற முதலீட்டோடு கூடிய நிறுவனங்களை ஆரம்பிப்பது அல்லது அவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான நல்ல விளக்கங்களை தர இருக்கின்றார். அந்த வகையில் உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்ளும். வணக்கம் எஸ்.என். வணக்கம் நேர்களே. அதாவது இன்றைக்கு the topic கதைக்க போகிற ஹெட்டிங் tax strategy and various types of business organizations. அப்போ என்னென்னா taxation வரி யங் ஏஜில் இருந்து இறக்கு மட்டும் ஆக்களுக்கு வரி கட்டாயம் கட்டிக்கொண்டே இருக்க வேணும். அதில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வரி இருக்குது. அப்போ முதலாவதாக நாங்கள் இனிமேல் கதைக்க இருக்கிற ஹெட்டிங்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூவை தான் காட்ட முடியாது. இதுக்கு உண்மையாக ஒரு ஆக்கள் அந்த ஓவர்வியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுண்டா அவை ப்ரொஃபஷனல் அட்வைஸ் சரியான ஆக்கள்கிட்ட தகுந்த முறையில் எடுத்து தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும். ஆக கதைக்கிறது ஓவர்வியூவாக தான் இருக்க போகுது. அதாவது ஐடியாஸை தாரம் இனி அது தக்க சந்தர்ப்பத்தில் சரியான முறையில் பாவிக்க வேணும். அப்போ டேக்ஸேஷனை பொறுத்த வரையில் டேக்ஸ் இவேஷன் இருக்குது. டேக்ஸ் இவேஷன்டா அது இலீகல், அதாவது அது சரியில்லை, சட்டபூர்வமற்றது. மற்றது டேக்ஸ் அவாய்டன்ஸ் இருக்குது, அதுவும் சரியில்லை. ஆனால் அக்செப்டபிள் டேக்ஸ் பிளானிங் இருக்குது. அந்த அக்செப்டபிள் டேக்ஸ் பிளானிங்கை செய்தால் அது ஓகே. ஸோ ஆனபடியாக சரியான முறையில் எல்லாத்தையும் கையாளுறது இம்பார்ட்டன்ட். இனி வர்ற மந்த்ஸில் நாங்கள் சர்டன் டாபிக்ஸ் கதைக்க இருக்கிறோம். அப்போ அந்த டாபிக்ஸ் முதலாவது அடுத்த வீக், அடுத்த மந்தில் இன்கம் டேக்ஸ், விஐடி, நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன், அந்த 3 வரி விலக்கையும் பற்றி அதண்டா என்னென்று சேவிங்ஸ் கேன் பி மேட், அதோட அது என்னென்று அஃபெக்ட் பண்ண வேண்டும். அடுத்த மந்தில் டொமிசைல், நான் ரெசிடெண்ட், ஓனரி ரெசிடெண்ட், வில்ஸ், ட்ரஸ்ட், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், அதோட இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், அந்த டாப்பிக்கை ஃபாலோ பண்ண இருக்கிறோம். அதுக்கு பிறகு அடுத்த ஃபாலோயிங் மந்த் என்னென்று டாக்டர்ஸ், அதாவது ஜிபி ப்ராக்டிஸ், சோல் ப்ராக்டிஷனர் ஓ பார்ட்னர்ஷிப்ஸ், அதே மாதிரி டென்டல் ப்ராக்டிஸ், சோல் ப்ராக்டிஸ் ஓ பார்ட்னர்ஷிப்ஸ், டென்டல் டெக்னீஷியன்ஸ், டென்டல் ஹைஜீனிஸ்ட், அதை விட கேர் ஹோம் வச்சுருக்கிறார்கள், பார்ட்னர்ஷிப்ஸ், லிமிடெட் கம்பெனி கேர் ஹோம்ஸ், ப்ளஸ் ஃபார்மசி. இந்த 4 மேஜர் டாபிக்ஸ் எங்களோட மக்கள் கணாக்கள் இதில் இன்வால்வ். ஸோ அவைக்கு உதவத்தக்கதாக என்னென்று இம்ப்ரூவ் பண்ணலாம். அவைண்ட பாட்டம் லைன், அதாவது டேர்ன் ஓவரையும் பாட்டம் லைன், அதாவது ப்ராஃபிட்ஸ், நெட் சர்ப்ளஸ் ஓ நெட் ப்ராஃபிட்டை என்னென்று இம்ப்ரூவ் பண்ணலாம், எங்கே கவனம் செலுத்த வேண்டதை சொல்கிறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு பிறகு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது சேரிட்டி பாவித்து என்னென்று டேக்ஸ் ரீஃப் எடுக்கலாம், என்னென்று இந்த நாட்டில் ஹெல்ப் பண்ணலாம், அதை விட வேர்ல்டு வைடாக இன்க்ளூடிங் ஃபார் ஈஸ்ட் ஓ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் என்னென்று ஹெல்ப் பண்ணலாம், என்னென்ன முறையில் ஹெல்ப் பண்ணலாம்,
என்ன அட்வான்டேஜஸ் அதில், அதை விட சோஷியல் கிளப்ஸ், right to manage in a block of flats or buildings la right to manage your own flats plus right to enfranchise அதாவது லாங் லீஸ் ஹோல்டு என்னென்னு வாங்குறதோ ஓ ஷேர் ஆஃப் ஃப்ரீ ஹோல்டராக வர்றது அந்த கம்பெனிஸை பற்றி கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். அது ப்ளஸ் சோஷியல் லேண்ட்லோட்ஸ் அண்ட் சோஷியல் கிளப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்டா மெம்பர்ஸ் பெனிஃபிட்டுக்கு என்னென்று ஆர்கனைசேஷன் கேன் பி formed and conducted. So இந்த டாபிக்ஸ் இதை விட வேறு அதர் டாபிக்ஸும் மக்களுக்கு விரும்பினா நாங்கள் கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். ஸோ திஸ் அன் ஓவர்வியூ. அப்போ முதலாவதாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்க டேக்ஸேஷனை பற்றி கவனம் செலுத்த வேணும். ஏனெண்டா அதில் கூட வரி விலக்குகள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றும்படி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸை பார்க்க போய்க்க இப்போ வந்து சோல் ட்ரேடர், ஃப்ரீலான்ஸ், சோல் ட்ரேடர், ஓனர் மேனேஜ், இதாக தான் இந்த பேசிக் சிம்பிள் ஆர்கனைசேஷன்ஸ். அப்போ அது ஒரு தனி ஒரு ஆள் ரன் பண்ணுறது. அது ரன் பண்ணிக்க இப்போ என்னென்னா முதலாவது பாயிண்ட்டாக எடுக்கலாம். அதில் என்ன நன்மைகள் தீமைகள்ண்டு, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டாக ரன் பண்ணிக்க ஃப்ரீலான்ஸாக ரன் பண்ணிக்க அது இந்த ரிஸ்க் எல்லாம் அந்த ஆளுக்கு சொந்தமானது. அதாவது அந்த பிஸ்னஸில் இருக்கிற ரிஸ்க் வந்து அந்த ஆளுண்ட அசட்ஸை தாக்கலாம். ஆனபடியாக கவனம் எடுத்து செய்ய வேணும். இனி அதோட சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் டேக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ஒரு பிஸ்னஸ் 40,000 ப்ராஃபிட்டை ஒரு ஆள் மேக் பண்ணுறாருண்டா அதுக்கு டேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8,000 to 10,000 pounds டேக்ஸ் அண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ் கட்ட இருக்குது. ஆனால் என்ன நடக்கண்டா ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது இந்த டேக்ஸேஷன் சிஸ்டத்தில், இன்கம் ஷிஃப்டிங். அதாவது இந்த அரசாங்கமும் HMRCயும் they are trying to stop income shifting for இப்போ ஒரு லாஸ்ட் so many years they are trying to stop that. இன்னும் அதுக்கு ஒரு சரியான ஆன்சர்ஸ் வர இல்லை. ஆனால் அப்படி அதை சேஞ்ச் பண்ணுறாண்டாலும் they have to change the whole taxation system. அதால் அந்த இன்கம் ஷிஃப்டிங் இஸ் ஸ்டில் தேர் ஃபார் பீப்புள் டு யூஸ் in the right circumstances. அப்போ ஒரு லைக் ஐ செட் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆள் ப்ராஃபிட் வந்து 40,000 மேக் பண்ணால் கிட்டத்தட்ட டேக்ஸ் அண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ் 8,000 to 10,000 பே பண்ண வேணும். ஆனால் பை ஷிஃப்டிங் இட் வித்தின் த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் த கரெக்ட் வே ஃபார் த ரைட் ரீசன்ஸ், அதாவது ஒய்ஃப், 2 பிள்ளைகள், ஓ அண்ணன் தம்பி ஓ சிஸ்டர்ஸ் மற்றாக்களை ஷிஃப்ட் பண்ணுறதால அந்த டேக்ஸேஷன் லெவலை 8,000 to 10,000 to 2,000 குறைக்கலாம். ஒரு இன்கம் டேக்ஸும் வராது. ஆக கொஞ்சம் இன்கம் டேக்ஸும் நேஷனல் இன்சூரன்ஸும் பே பண்ண வேண்டி வரும். ஸோ தேர் பி அ சேவிங்ஸ் ஆஃப் அபவுட் 8,000 pounds. ஸோ அதை சொல்கிறது இன்கம் ஷிஃப்டிங். அது ஸ்டில் ஓகே ப்ரொவைடட் இஸ் கரெக்ட்லி யூஸ்ட். அப்போ ஸோ தேர் இஸ் அ சேவிங்ஸ் டு பி மேட். அது ஒரு மேஜர் பாயிண்ட். இன்னும் அதை டேக்கிள் பண்ண தொடங்க இல்லை. ஹோப்ஃபுல்லி தே வில் டேக்கிள் இட் இன் ஃபியூச்சர் இயர்ஸ். ஆனால் அட் த மோமெண்ட் இஸ் ஸ்டில் யூஸ்ஃபுல் டூல் to save tax for businesses. இனி அதோட அடுத்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஒன் மேன் லிமிடெட் கம்பெனி. ஸோ லிமிடெட் கம்பெனியை ஃபார்ம் பண்ணிக்க அதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா யூ ஆர் செக்யூரிங் யுவர் ரிஸ்க்ஸ். இப்போ என்னென்னா ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து ப்ராப்பர்ட்டியை ரெண்ட் பண்ணுறாரோ அல்லது ஓன் பண்ணுறாரோ கவுன்சில் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய இருக்கும், VAT அப்படி இப்படி கணக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்போ லிமிடெட் கம்பெனியை ரன் பண்ணுறதால யுவர் பர்சனல் அசட்ஸ் ஆர் செக்யூர்ட். அதாவது தச்சலாக பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை வந்து பேங்க்ரப்சி அப்படி இப்படி போனால் உங்களோட பர்சனல் அசட்ஸ் ஆர் செக்யூர்ட் ப்ரொவைடட் இட்ஸ் ரன் for the right with the right motive and for the right reasons and everything is run in the proper way, then personal assets are secured. So house, your own home, other assets and other savings that belongs to you is secured by running a limited company. In a limited company la vandu corporation tax than pay panavana, which is 20%, unlike in a self employed business where the profit depending on the level of profits 20% tax இருக்குது. basic allowances முடிஞ்ச பிறகு பேருந்து 20% tax, பேருந்து 40%, பேருந்து அதுக்கு பிறகு
in the current last tax year 50% இருந்தது இப்போ 45% maximum tax level இருக்குது. Whereas if you use a limited company, it will be 20% up to 300,000 profits. Anything over 300,000 profits still lot lower. And the larger size profits company in the rates are coming down. So hopefully it will sort of even out in future years. அப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்ண்டா லிமிட்டட் கம்பெனியை ரன் பண்ணுறதால ஹைலி ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு இஸ் வெல் வர்த் இட். ஏன்னா கோஆப்ரேஷன் டேக்ஸ் இஸ் 20% கம்பேர்ட் டு 45% மேக்ஸிமம் ரேட் ஆன் இன்கம் டேக்ஸ். இனி அதோட யூ கேன் யூஸ் family members as shareholders who will have dividends and things like that. So by paying a salary, a combination of salary and dividends, you can save quite a lot of tax. That is corporation tax versus income tax. அப்போ இது சரியான பிளான்ஸ் போட்டு சரியாக ரன் பண்ணினா businesses can save overall taxation. அதால் they can reinvest the savings into their own business, or they can pay into a pension fund. அப்படி lot of advantages are there. அது business peopleக்கு தான் சரி வரும். ஸோ இனி அதோட there are savings on national insurance அப்படி கணக்கு இது. அப்போ using family members will help for a family business. இனி அதோட family members பாவிக்கிறதால they can either sell and get the money when they close the business, or they can pass it to a next generation. அப்போ generation after generation the wealth is passed on from one generation to the next generation, thereby saving overall tax and increasing the wealth of the individuals who are running the business. So far sole trader, which is a straightforward business and a risk is there. மற்றது limited company. இனி இந்த limited company பிறகு நாங்கள் group of companies என்று சொல்கிறது. அது advertising purpose-க்கு இந்த group of companies can be used. அதாவது in a group 3 companies இருக்க வேண்டும். ஒன்று holding கம்பெனியாக இருக்கும். அது 2 subsidiary, 2 brothers or 2 sisters or brother and sister மாதிரி 2 offshoots இருக்கும். அந்த offshootல 1-2 companies can trade. So 3 companies in a group is called group companies. அது ஒரு advertising purpose-க்கு people use it to show that they are not a one company, it's more than one and சொல்லி கதைக்கிறதுக்கு. So group companies will be useful. அதன் சரியான இதில் பாவிச்சா அந்த risk can be isolated. Risk அந்த business risk எடுக்க that can be ring fenced. And anything going wrong with one section wouldn't affect the other section because they have all been ring fenced where there is lot of risk. அப்போ ரிஸ்க் இருக்கிற இடத்துல லிமிட்டட் கம்பெனியை போட்டு ரிங் ஃபென்ஸ் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So that profitable business is not going to be affected when loss making business is creating trouble or whatever. So அதில் கவனம் செலுத்த வேணும். இப்போ அதை விட மற்றது பப்ளிக் லிமிட்டட் கம்பெனி. அது அடுத்த ஸ்டெப். அதாவது ஃப்ளோட்டட் இல்லை, இது யூஎஸ்எம் மார்க்கெட்டில் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இருக்கலாம். ஓ normal PLC, public limited company, again is good for publicity, and the share capital investment is quite high, about 12,500 minimum shares recovered. அப்படி money இல்லாட்டா you can even put property or other assets of value, other shares வேண்டி exchange பண்ணலாம். ஆனால் ஒரு PLC name again strict criteria on filing accounts அப்படி but still it gives a name and a big impression for the customers to deal with that company. Any other விட partnerships is another one. Partnership பண்ணைக்க husband and wife partnership or brother and sister family partnership, or 2 good friends or 2 people who can get along, who have got things to share, they can come in the form of a partnership. அப்போ partnership can make profit as well as losses. இனி அதோட the only downside of this is partners are jointly and severally liable. நான் முந்தி சொன்ன மாதிரி partners are jointly and severally liable. அதாவது ஒரு பார்ட்னர் இந்த private affairsல நடக்கிற losses or profits can affect the partnership. அப்போ ஒரு பார்ட்னர் இன்னொரு இடத்துல say for example
he had ஒரு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபயர் வந்து அந்த இன்சூரன்ஸ் அந்த ஃபயரை கவர் பண்ண இல்லைண்டா he would have made a big loss. அதில் ஒரு லோன் இருந்தால் அந்த லோன் கம்பெனிக்கு he got to pay the money. அந்த மணியை லோன் கம்பெனி வந்து அவர்கிட்ட எடுக்க இல்லாட்டா பார்ட்னர்ஷிப்ட்ட வரலாம். அப்படி இல்லாட்டா மற்ற பார்ட்னரையும் they can go after the other partner who had nothing to do with that at all. This is nothing to do with partnership. It's completely separate in his private affairs இருந்தது. இப்போ வந்து மற்ற பார்ட்னர் is got caught. அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக nowadays you can have what they call is the limited liability partnership. அதாவது is a form of limitation for the partners and unlimited liability avoid பண்ணுறதுக்கும் to protect அந்த அதை சேவ் பண்ணுறதுக்கு அன்லிமிட்டெட் liability வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி limited liability partnership which is registered at the company's house. அதில் மெம்பர்ஸ் இருப்பினம் partners and members are the people who own. ஆனால் அவன் risk வந்து to do with business is restricted. அதாவது அவன் private assets are always safe. ஸோ பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறார்கள் இந்த நாட்களில் limited liability partnerships போகிறதுக்கு better provide where there is risk. ஆனால் these are unknown risk. அது எப்போ நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. அதை மனத்தில் வச்சுக்கொண்டு பிளான் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இனி இந்த காலத்தில் limited liability partnerships are coming in like chartered surveyors, accountants, அப்படி இப்படி கணக்கடகளில் LLP or even solicitors. LLP is very common in solicitors as well. அப்போ அப்படி வரைக்க உங்களோட ரிஸ்க் அதாவது உங்களோட நெக்லிஜென்ட் கிளைம் ரிஸ்க்கோ அதில் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. இந்த event your business insurance doesn't cover. And the business insurance will not always cover for every eventuality. அதில் தச்சலா மிஸ்டேக்ஸ் இருந்தால் அப்படி இப்படின்னா then the partnership will take the hit. அப்போ அந்த private wealth of the individuals, private wealth of the partners are protected. ஸோ இதுகளை கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். இனி அடுத்தது வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து இந்த சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் சாதாரணமாக இந்த வரியை பற்றி சொல்கிறீங்க. இந்த வரி என்பது இன்றைக்கு அரசாங்கத்தோடு நாங்கள் அரசாங்கத்துக்கு விசுவாசமாகவும் அதே நேரம் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த வரிகளை நம்மோடு கையாளுகின்ற வருமான வரி திணைக்களம் என்று சொல்லக்கூடியது இன்னல் ரெவென்யூ. இதனுடன் இப்போ எங்களோட மக்கள் மத்தியில் ஒரு தேவை ஒன்று இருக்குது. எது லீகல் எது இல்லீகல் என்ற ஒரு தேவை. இது பற்றி ஒரு சிறு விளக்கம் தெரிவிக்கணும். இப்போ லீகல் அன்னைக்க எதையும் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷனை எடுக்க யூ கோட் பி ஏபிள் டு ப்ரூவ் தட் அந்த ஆக்ஷன் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அதான் உங்களோட க்ரைட்டீரியா. அப்போ எங்கே யாருக்கு என்ன கேட்டாலும் என்ன கேள்வி கேட்டாலும் ஜட்ஜ் கேட்டாலும் அல்லது இன்லாண்ட் ரெவென்யூ கேட்டாலும் எவர் கேட்டாலும் யூ மஸ்ட் பி ஏபிள் டு ஜஸ்டிஃபை that what is happened or what has taken place is for the benefit of the business. அதான் அந்த core criteria. இப்போ அதோட எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணிக்க 2 criteria wholly and exclusively for the to run the business. அப்போ அந்த 2 இம்பார்ட்டன்ட் வேர்டை நீங்கள் பண்ணணும். அப்போ wholly and exclusively to claim அப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸை கிளைம் பண்ணிக்க அந்த 2 எக்ஸ்பென்சஸ் criteria வந்து அந்த 2 இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இப்போ ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் அண்டா இப்போ ஜட்ஜ் கேட்டாங்கன்னா யார் கேட்டாலும் அந்த ஆக்ஷன் வந்து இட்ஸ் டு இம்ப்ரூவ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். பீப்புள் ஆர் தேர் இன் பிஸ்னஸ் டு மேக் மணி. ஸோ இட் காட் டு பி லைக் தட் என்று சொல்லலாம். நாங்கள் ஒரு சிறிய பிரேக் இடைவெளிக்கு சென்று மீண்டும் உரையாட இருக்கிறோம். இங்கே நீங்கள் தேவையான ஆலோசனைகள் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்ற விடயத்தில் இந்த வரியினுடைய முக்கியத்துவம், வரியை எவ்வாறு சேமிப்பது, எவ்வாறு நியாயபூர்வமாக இந்த சட்டங்களுக்கு ஏற்றவாறு நாம் அமைப்பது, அதைவிட நீங்கள் தொடங்குகின்ற அல்லது தொடங்க திட்டமிடுகின்ற உங்களுடைய ஆர்கனைசேஷன் உங்களுடைய அல்லது நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் இவை ஏற்கனவே கணக்காளர் திரு பரா சொன்ன மாதிரி நீங்கள் அவரிடம் தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம். இங்கே டேக்ஸ் தொடர்பாகவும் அக்கௌண்டன்ட்ஸ், ரெஜிஸ்டர்ட் ஆடிட்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் நாதன் அண்ட் கோ எஸ் என் பரா மோடு இணைத்திருக்கின்றனர்.